நான் வந்து 1,50,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கினா என் சம்பளம் எவ்வளோ இருந்தால் 1,50,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறது ஒர்த்து. இஎம்ஐ ஸ்டாக்ஸ் தான் போடுறாங்க. அப்போ பாக்கையில் எனக்கு மாதம் 3,200 ரூபா தானே கட்டிடலாம் அப்படின்னு தோணுது. விலை என்னன்னு சொல்றது இல்லை. 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறோம், 5 வருஷம் கழிச்சு விற்கிறோம், 5 லட்சத்துக்கு தான் விற்கிறோம் அப்படின்னா அது 5 வருஷத்துல 5 லட்சத்தை சாப்பிட்டுருக்கு, விலை போயிடுச்சு. வருஷத்துக்கு 1 லட்சம் போயிடுச்சு. அப்போ 12 மாசத்தால வகுத்தோம்னா 8,300 ரூபா மாசம் போயிடுது. காருக்காக மாசம் 8,300 செலவு பண்றது எனக்கு இல்ல. அதர் தேன் பெட்ரோல், சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ், இதுவும் ஒரு காஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதை என்டர் பண்ணலாம். ஒரு ஃபோன் வந்து என்ன விலை இருக்கும்னு நினைக்கிறோம். அவங்க வாங்குற ஃபோன் 1 லட்சம்னு வச்சுக்கோம். ஃபோனோட லைஃப் 4 வருஷம்னு வச்சுக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட் 4 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு அதோட டிப்ரிசியேஷன் 25%, 25,000. ஒரு வருஷத்துக்கு 25,000னா ஒரு மாசத்துக்கு 2,000 ரூபா. ஒரு மாசத்துக்கு ஃபோனு காணாம போறதுக்கு 2,000 ரூபா அஃபோர்டபுள் தான் வாங்கிக்கோங்க. அதோட டிப்ரிசியேட்டட் வேல்யூ பெர் மந்த் 2,000. ஒரு காருன்னா ஒரு 10 வருஷம் வருதுன்னா 10 வருஷம் டிப்ரிசியேட்டட் வேல்யூ பெர் மந்த் என்ன வருதோ அது உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா வாங்க சார். அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு 10%, 15% வச்சுக்கணும் சார். இந்த மாதிரியான டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ். ஓகே, டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ்னா வேணா பண்ணலாம், வேணா விட்டுறலாம். வேணாட்டி இல்லை. ஓகே, டிஸ்கிரிஷனரி அப்போ வந்து மாசம் ஒரு 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் 2,500 ரூபாய் செலவு பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் அதுக்கு மேல போகக்கூடாது. குறைந்தபட்சம் 10% வீக்கெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக செலவு செய்துக்கலாம். ஓகே, இந்த ஐபோன் 15ல இருந்து 16 வாங்கணும், அந்த மாதிரி ஒரு டிசைர், அதெல்லாம் அந்த மோகம் இருந்தா டெஃபினட்டா அவங்களால இன்கம் இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. மேரேஜ் லோன் வாங்குறாங்க, கல்யாணத்தையே கடன்ல தான் பண்றாங்க. உடனடியாக ஹனிமூன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே ஃபாரினா தான் சொல்றாங்க. போட்டோ ஷூட் அது ஒரு இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க ஃபைனான்சியல் எக்ஸ்பென்சஸ் சேர்ந்து கடைசி வரைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா அவங்களோட ஆரம்பமே கடன்ல ஆரம்பிச்சிருக்காங்க. வாழ்க்கையோட ஆரம்பமே கடன்ல. இது முக்கியமான பாயிண்ட். அதாவது கல்யாணத்திற்கு ஆகும் செலவை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸ் அதுல வருது. அங்க இருந்தே அவர் கடனாளி ஆயிட்டு அந்த ஸ்பைரல்ல மாட்டிக்கிறாரு. ஃபிளெக்ஸ், ப்ரீவெட் ஷூட்டு, அப்புறம் தகுதிக்கு மீறிய அளவுக்கு செலவு கழிச்சு பியர் ப்ரெஷருங்கிறது மைண்டை அசியூம் பண்ணிக்கிறது தான். நீங்க எல்லாம் இருக்கிற இடத்துல எதுவும் இல்லாமல் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு அதுதான். நீங்க வந்து கையில பணமும் இல்லைன்னா நீ மனதிலையாவது நிதானத்தை கொண்டு வா. என்கிட்ட பணமும் இல்லை, என்கிட்ட நிதானமும் இல்லை, அப்போ ஆடத்தான் வேணும்னா அப்போ கிட்ட தான் போகும். கொரோனா காலம் கற்றுக் கொடுத்தது இல்லைங்களா கல்யாணத்தை எவ்வளவு எளிமையா பண்ணலாம். மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்ட சந்தோஷத்தை எவ்வளவு பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அதுவும் மகிழ்ச்சி கொடுத்தது தானே, ஸ்ட்ரெஸ் இல்லாம தானே இருந்தோம். அந்த நேரத்தில் ஸ்டேட்டஸ் போறதுக்கு அது யூஸ் ஆச்சு தான். சார் எல்லாருமே அப்படியே வாழ்ந்துட்டு போயிட முடியுமா? உங்களுக்கு இப்போ ஒரு டாக்டருக்கு வந்து இன்னொருத்தர் செய்யற உடல்ல அவங்க துன்புறுத்திக்கிறது வந்து ரொம்ப, ஏன்னா அந்த உடம்பை பத்தி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஃபினான்ஸை பத்தி நல்லா தெரியும். எங்களுக்கு இந்த நேரம் மகிழ்ச்சி அவ்வளவு தான் தெரியும். மனிதனுடைய வீக்னஸை எப்போதுமே ரொம்ப வீக்காகவும் பாத்திரவும் முடியாதுல்ல. இப்ப இந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வினுடைய முக்கியமான கட்டத்துக்கு வரும்போது கடன்கிற சூழல்ல மாட்டிக்க கூடாதுன்னு அதான் நான் கேட்டேன். முன்னால இல்லாத பெரிய செலவுகள்ல இப்ப இந்த நவீன கால செலவுகள்ல எதெல்லாம் தவறுன்னு பாக்குறீங்கன்னு அதுக்கு தான் அந்த கொஸ்டின் வச்சு. Behind it's Gopinath's Roundtable with financial experts. Title sponsor HodaPay, your trusted payout partner. Alice Blue, your online investment and stock trading platform. Powered by Darling, 10 கோடி தீபாவளி பரிசுமலை. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Sunland Refined Sunflower Oil, ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil.